ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் காமிக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் வெள்ளைப்பூடு குழம்பு தாங்க. அதுக்கு நான் ரெண்டையும் ஊற வச்சு உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை மூணையும் வெடிக்க விட்டுட்டு நறுக்கின சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம உரிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூடு இந்த மூணையும் வதக்கி விட்டுட்டு நம்ம முட்டையாக நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நமக்கு தேவையான அளவுக்கு வீட்டு மிளகா பொடி சேர்த்து அந்த எண்ணெயிலே கிளறி விட்டுருங்க. நம்ம தேங்காய் தண்ணி இல்லை அரிசி ஊற வச்ச தண்ணியில் புளியை ஊற வச்சு கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. அது கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய், வெங்காயம், தக்காளி மூணையும் அரைச்சி அந்த கொதிக்கிற குழம்புல மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை கொதிக்க விட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் அருமையான கத்திரிக்காய் வெள்ளைப்பூடு புளி குழம்பு ரெடிங்க. எங்கள் ஊரில் வெள்ளைப்பூடு தாங்க ஃபேமஸ். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றும் ஃபேமஸாக இருக்கும். உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We need your support. Bye bye.